أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله. இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக விழுப்புரம் மாவட்டம் அனைத்து ஜமாத் சகோதரர்களுடைய முயற்சியிலே அல்லாஹுடைய நாட்டத்தோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பெண்கள் இஜ்திமாவிலே கலந்து கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பை அளித்த வல்ல ரஹ்மானுக்கும், இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய இஸ்லாமிய பிரச்சார பேரவை மற்றும் விழுப்புரம் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தவளாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: فنعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளும் அவனது கட்டளைகளும் ஆகும். நடைமுறைகளிலேயே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இம்மனித குலத்திற்கு காட்டி தரப்பட்ட நடைமுறைகளும் வாழ்வியல் நெறிமுறைகளும் ஆகும். காரியங்களிலேயே மிகவும் தீமையானது அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டி தராத பழக்க வழக்கங்களை, நம்பிக்கைகளை, கலாச்சாரங்களை நாம் நமது வாழ்வில் எடுத்து நடைமுறைப்படுத்துவதாகும். அது போன்ற நடைமுறைகள் இம்மனித குலத்தை சார்ந்த ஒட்டுமொத்தமான ஆண்களையும் பெண்களையும் நரக படுகொலியை நோக்கி இழுத்து செல்லும் என்ற அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த எச்சரிக்கை மிகுந்த பொன்மொழியை இந்த மன்றத்திலே உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு முன்பாக எனக்கு எடுத்துரைப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட்ட விஷயம் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலிலே குழந்தை வளர்ப்பு எப்படி, இந்த காலகட்டத்திற்கு தேவையான மிகவும் முக்கியமான நாம் மறந்திருந்த நமது பொறுப்புகளை நமக்கு ஞாபகம் செய்து, இதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறான். நான் எனது குடும்பத்தை, குறிப்பாக எனது உயிரிலிருந்து, எனது இரத்தமாக, எனது சதையாக பிறந்த என்னது பிள்ளைகளை சரியான பாதையிலே, சுவனத்து பாதையிலே எனது பிள்ளைகளை நான் வழி நடத்துகின்றேனா என்பதை நான் கேள்வி கேட்டுக்கொண்டு, என்னை நான் சீர்திருத்திக் கொள்வதற்கும் எனக்கும் எனது பிள்ளைகளுக்குமான மறுமை வாழ்வை செம்மைப்படுத்தி விடுவதற்கு ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இங்கே பேசப்படக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கானது மட்டுமல்ல, முதலில் அது எனக்கானதும் உங்களுக்குமானதுமான சில தகவல்களை மார்க்க மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக, இதோ இந்த குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு கேள்வியாக இந்த சமூகத்தினுடைய பார்வையிலே வைக்கப்பட்டிருப்பது குழந்தைகளுடைய வளர்ப்பு. இந்த எதிர்கால சந்ததிகளுடைய நிலை என்னவாக இருக்கும்? ஏன் சொன்னா, ஏன் இப்படி ஒரு கவலை நமக்கு வந்துச்சு சொல்லுங்க? எல்லாரும் கவலைப்படுறாங்க. சரியான எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய
சிந்தனையிலே மாற்று நம்பிக்கையிலே இருக்கக்கூடிய மக்களும் தங்களுடைய எதிர்கால சந்ததிகள் குறித்து மிகப்பெரிய கவலையிலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? என்ன விஷயம்? இன்றைக்கு நம்முடைய பார்வையிலே அத்தாட்சிகளாக நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். இன்றைய நம்மளுடைய குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே, இளைஞர்களை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு கலாச்சார வீழ்ச்சியிலே, ஒரு படுகொலியிலே இன்றைக்கு பிள்ளைகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் ஒவ்வொரு விஷயமா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, இந்த இஜித்திமாலாம் அதுக்கு பத்தாது. ஏன்னு சொன்னா நம்ம பாலிமர் நியூஸ், அதே போல தந்தி நியூஸ், இதெல்லாம் திரைக்கதை வசனம் போட்டு இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது நியூஸ் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது ஒன்று நடந்துச்சுன்னா அதை 10 காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். அப்ப ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன், சேலத்தை சார்ந்த அந்த மாணவன் அவங்க அம்மா கிட்ட செல்போனை விளையாட கேட்டிருக்கிறான். அந்த செல்போன் விளையாடுவதற்கு தரப்படாத காரணத்தினால் அவங்க அம்மாவும் தங்கச்சியும் நைட்டு வந்து பையனை கண்டிச்சிருக்காங்க. என்ன நீங்க அம்மா எனக்கு கொடுங்கம்மா நான் விளையாடுறேன்னு கேட்டிருக்கான். இல்ல இல்ல உனக்கு பரீட்சை இருக்கு, உனக்கு டெஸ்ட் இருக்குப்பா, நீ படிக்கணும். ஏன்னா அவங்க அம்மா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டு, அதுல என்ன செய்யறாங்க, அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கல்வி படித்தவர்கள் என்பதால், அரசு துறையிலே வேலை பார்ப்பவர்கள் என்பதால் தனது பிள்ளைகளுடைய படிப்பிலே அதிக ஆர்வம். அப்ப நீ படிக்கணும், அதனால நான் போனு தர மாட்டேன்னு தனது அந்த அம்மாவுக்கும் பையனுக்கும் வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்திலே பிடுங்கி வச்சிட்டாங்க. வச்சுட்டு அந்த அம்மாவும் தங்கச்சியும் தூங்க போயிட்டாங்க. அந்த பையன் எத்தனாவது படிக்கிறான்னு சொன்னேன்? 9ஆம் வகுப்பு. அவன் என்ன நடக்குது? உட்கார்ந்து இருக்கான். அவன் தூங்கல. அவனையும் தூங்க சொல்லியிருக்காங்க, அவன் தூங்கல. இந்த போனை இந்த அம்மா தானே நமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள், நமக்கு போன் வேணும் என்ற ஒரே காரணத்தினால் நேரா வெளியில போயிருக்கான். ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்துக்கொண்டு வந்து தனது அம்மா தலையில ஒரே போடு. நான் போய் சொல்லல, இன்னைக்கு நீங்க போய் பாருங்க. சிறுவர், அதாவது தமிழக காவல்துறை அவனை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. தலையிலே கல்லை போட்டு தலை நசுங்கி ரத்த வெள்ளத்திலே அந்த அம்மா கடக்குறாங்க துடி துடிச்சு. அந்த குழந்தை தங்கச்சி படுத்திருந்த அந்த தங்கச்சி எந்திரிச்சு தனது அம்மாவுக்கு நேர்ந்த அந்த கதியை, அதையும் தன்னுடைய அண்ணனே செய்த அந்த செயலை நேர்ல பார்த்து அந்த பிள்ளை அப்படியே புத்தி பேதலித்து கத்தி கொண்டிருக்கிறது. பக்கத்து வீடுகளிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள். இந்த அசம்பாவிதத்தை பார்த்து உடனே காவல்துறைக்கு அங்கே என்ன செய்யப்படுகிறது? தகவல் அளிக்கப்படுகிறது. காவல்துறையில ஒரே வர்றாங்க. இதுல என்ன அப்படின்னா, பையன் எங்கேயும் போல, அங்கே இருக்கான். பையன் எங்கேயும் போல, ஓடி போல, எதுவும் செய்யல. தனது அம்மாவுடைய உயிர் தன் கண் முன்னாலே தன்னாலேயே துடி துடிக்க அவங்க இறந்து போவதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். கையிலே அவன் செல்போனை எடுத்து விட்டான். அங்கே போலீஸ்காரவங்க வர்றாங்க. என்ன நடந்துச்சுங்கிறாங்க. அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, இது எப்படி நடந்துச்சு? எந்த போலீஸும் கூட எதிர்பார்க்கல. இந்த பையன் தான் இந்த வேலையை செஞ்சிருப்பான். யாரோ திருடர்கள் வந்திருப்பார்கள். திருடர்கள் வந்தவர்கள் பொருளை திருடி விட்டு கொலை செய்திருப்பார்கள் என்ற நோக்கத்திலே அவர்கள் வருகிறார்கள். குழந்தை சொல்கிறது, என் தாயை கொன்றது திருடன் அல்ல, என் தாயின் வயிற்றில் நான் பிறந்ததை போன்று எனக்கு முன்னால் பிறந்த எனது அண்ணன், மூத்த ஆண் குழந்தை. அப்ப அந்த பையனை போய் பார்க்குறாங்க. என்னடா பண்ணியிருக்க அப்படின்னா, எந்த ஒரு முகத்திலே எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் அவன் போனை எடுத்து கேம் விளையாடி கொண்டு பாட்டு கேட்டுக்கொண்டு அவன் போக்கில் போய்கொண்டே இருக்கிறான். எதையும் அவனிடத்திலே காவல்துறை விசாரிக்கவில்லை. எதற்கும் பதில் சொல்லக்கூடிய நிலையில் அவன் இல்லை.
அவனது எல்லா சிந்தனைகளும் அந்த செல்போனிலே இருக்கக்கூடிய அந்த கேமிலேயும் அந்த பாடல்களிலேயும் விளையாட்டுகளிலுமே அவன் முக்கியமாக இருக்கிறான். இது இங்க 6 மாசத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல நாங்க வீடியோ பார்த்தோம். வெளிநாட்டுல இங்க இருக்கக்கூடிய இப்ப தடை பண்ணாங்களே பப்ஜின்னு ஒரு கேம், அதையே வேற ஒரு பெயரை வச்சு திருப்பி உள்ள விட்டுட்டாங்க. அது வேற விஷயம். ஆனால் தன் குடும்பத்தை சார்ந்த 5 நபர்களை கொலை செய்துவிட்டு, துப்பாக்கி முனையில் கொலை செய்துவிட்டு உட்கார்ந்து சாவகாசமாக பப்ஜி விளையாடி கொண்டிருந்த ஒரு இளைஞனை நாங்கள் பார்த்தோம். சரி, வெளிநாடுகள் அப்படிலாம் நடக்குது போல இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த நேரத்திலே இதோ தமிழகத்திலே, இதோ எங்களுடைய கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்திலே இவ்வளவு பெரிய வேலை. அப்ப இந்த சமூகமும் நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது சந்ததிகளும் எதை நோக்கி இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள்? இந்த பிஞ்சு குழந்தையினுடைய அந்த இதயத்திலே ஒரு கொலையை செய்யக்கூடிய அளவிற்கு தன்னை பெற்றெடுத்து பாலூட்டி கொஞ்சி விளையாடி அறிவு கொடுத்து அன்பு கொடுத்து இப்படியெல்லாம் வளர்த்த அந்த தாயையே கொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு குழந்தையுடைய உள்ளம் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சமூகம் அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நடத்தி இருக்கிறது? இன்றைக்கு இதனுடைய வழியில் தான் நாமும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சமீபத்திலே 2010க்கு பிறகு சொல்கிறார்கள், குழந்தை கொலையாளர்கள், சிறார் குற்றவாளிகள் அதிகரித்திருக்கிறார்கள், சிறார் கொலை செய்யக்கூடியவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை என்ன செய்றாங்க? கவலைப்படுறாங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளை அதிகமாக்குறாங்க. அதே போல அடுத்த ரிப்போர்ட் என்ன? பெண் கொலை செய்யக்கூடிய பெண்களுடைய விகிதம் அதிகரித்திருக்கிறது. நம்ம பார்த்தோமா? எல்லாருடைய மனித மனங்களில் இருந்து அந்த மனிதம், அந்த இரக்கம் என்ற பண்பு கலட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சுயநலத்தின் காரணமாக தனது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நாளொரு சேதியும் பொழுதொரு வண்ணமுமாக, இங்க இது நடந்துச்சாம், அங்க அது நடந்துச்சாம், எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. இப்படி எல்லாத்தையும் ஆசுவாசப்படுத்திக் கொண்டே நாம் பழகிவிட்டோம். எனதருமை சகோதரிகளே, ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நாம் செல்வதற்கு நாம் இந்த உலகம் மட்டும் வாக்களிக்கப்பட்டவர்களா? இன்றைக்கு இவ்வளவு மக்கள் உட்கார்ந்து இருக்கீங்களே, கிராத்து போட்டி, பயான் போட்டி, பட்டிமன்றம், என் பிள்ளைக்கு பரிசு, எங்க பிள்ளைங்க வின் பண்ணணும், அதுங்க பரிசு வாங்குறத நாங்க பார்க்கணும். அந்த ஒரே காரணத்தினால் இவ்வளவு தந்தைமார்களும் தாய்மார்களும் உறவினர்களும் நீங்க ஒன்று கூடி இருக்கீங்களே. இந்த நிகழ்வோடு நம்முடைய இந்த ஆர்வமும் இந்த அர்ப்பணிப்பும் இந்த நடைமுறைப்படுத்துதலும் முடிஞ்சிருச்சா? எதை நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறான் நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா? உலகத்துக்கே சவாலாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளிலே துப்பாக்கி கலாச்சாரம். சின்ன சின்ன பசங்க துப்பாக்கி எடுத்து உள்ள போறாங்க, கூட்டத்துக்குள்ள போறாங்க, 10 பேரை போட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. அங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னைக்கு சொல்றாங்க துப்பாக்கிகளுக்கு லைசன்ஸ் கொடுப்பதை தடை பண்ண போறோம். எந்தெந்த நாடுகள் எல்லாம் அதிகமான சுதந்திரங்களை வழங்கி நாங்கள் தான் இந்த உலகத்திற்கே முன்மாதிரிகள் என்று மேற்கத்திய நாடுகள் காட்டிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் தலையிலே கையை வைத்து பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஜெர்மனியிலும் பிரான்சிலும் ஐரோப்பாவிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாத மார்க்கமாக முத்திரை குத்தப்பட்டு அங்கே ஒடுக்கப்பட்டதோ அங்கே இஸ்லாத்துடைய வளர்ச்சி விண்முட்டக்கூடிய அளவிற்கு இங்கே தாண்டி கொண்டிருக்கிறது. ஆடையை கலற்றி போடுவதுதான் சுதந்திரம் என்ற நிலையிலே இன்றைக்கு அரைகுறை நிர்வாணத்தோடு வாழ்ந்த அந்த பெண்கள் அதை தூக்கி போட்டுட்டு கண்ணியமான ஹிஜாபு தான் சுதந்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
உலகத்துக்கே இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று பணிக்கப்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு இஸ்லாத்தை கைவிட்டு விட்டு அல்லது இஸ்லாமிய அடையாளத்தை கையில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய நடைமுறைகளை இந்த உலகத்தின் சமநீரோட்டத்தோடு நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களே, இந்த போக்கு எப்படிப்பட்ட போக்கு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய பொறுப்பு உங்களுக்கு வர வேண்டும். அல்லாஹ் சூரத்து தஹரீமிலே என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரன், உங்களுக்கு ஒரு கட்டளையை நான் போடுறேன். நான் தான் உங்களுடைய இறைவன். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு நீ பாதுகாப்பா. இது இறைவனாகிய நான் மனித சமுதாயத்திற்கு சொன்ன கட்டளை என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நெருப்பை தாங்க முடியாது, அந்த வேதனையை தாங்க முடியாது. அது கொஞ்ச நேரம் அனுபவித்து விட்டு வருகின்ற ஒரு நிலை கிடையாது. மறுமை என்பது நிரந்தரமானது. அங்கே மரணம் கிடையாது. எனவே ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அல்லாஹ் சொல்கிறான், அம்மா ஃபாத்திமாவே, அம்மா ஆயிஷாவே, அப்துல் காதரே, நீங்க என்ன செய்றீங்க? உங்க குடும்பத்துல உங்க பெற்றோர், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள் நரகத்திற்கு சென்று விடக் கூடாது என்பதற்கு நீங்கள் உத்திரவாதமாக இருங்கள். பார்த்தோம்ல, காலக்கெடு தெரியுமா நமக்கு? ஒரு வாரமாக இந்த துருக்கியில என்ன நடக்குது நீங்க பாத்தீங்களா இல்லையா? எப்படி இப்படி கூச்சலிட முடிகிறது? எப்படி இப்படி பேச முடிகிறது? உள்ளங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறது. துருக்கியுடைய மக்களுடைய நிலையை நினைத்து உள்ளங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். தமிழ்நாட்டிலே நிம்மதியாக சந்தோஷமாக ஆடைகளை அணிந்து கொண்டு வயிறார சாப்பிட்டுக் கொண்டு சுத்தமான காற்றை சுவாசித்துக் கொண்டு எனது கணவரோடு எனது பிள்ளைகளோடு நான் இதோ உட்கார்ந்திருக்கிறேனே, அமர்ந்திருக்கிறேனே, தூங்குகிறேனே. இந்த வாய்ப்பு துருக்கி மக்களுக்கு கிடைக்கவில்லையே. நான் ஏதோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை பேசல, இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை பேசுகிறேன். இஸ்லாம் அல்லாத மக்கள் கூட அதை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டு இறைவா இவர்களுடைய நிலை மாற்றப்பட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே கொள்கையால் ஒன்றிணைக்கப்பட்டவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னவர் முஸ்லிம்கள். அல்லாஹ் நமக்கு அளித்த இன்றைய தின வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இல்லை. எத்தனை குழந்தைகள் பெற்றோரை இழந்திருக்கிறார்கள், எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகளை இழந்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் ஐரோப்பாவா, பிரான்ஸா, ஜெர்மனியா தாந்தோழித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மக்களா? இல்லை. ஒரு சிறுவர் அப்படியே இடுபாடுகளிலே சிக்கிக் கொண்டு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அந்த சிறுவனுடைய கடைசி நொடிகள் அவரை காப்பாற்றுவது கடினம், அரிது. தகப்பனார் கீழே நிற்கிறார். தகப்பனார் சொல்கிறார் மகனை பார்த்து, குல் லா இலாஹா இல்லல்லாஹ், குல் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த உலகத்திற்கு உன்னை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு நீ செல்லும் போதும் உன் கோடு இருக்கக்கூடியது லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த உலக வாழ்வு உனக்கு தேவையில்லையப்பா, இதை சொல்லிவிடு, அல்லாஹ் உனது மறுமை வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக் கொள்வான். சொல்லி கொடுக்கிறாரு. ஐயோ ஐயோன்னு புள்ள கத்தல, ஐயோ காப்பாத்துங்க, அம்மா காப்பாத்துங்கன்னு கத்தல. அந்த வேதனையிலே அந்த கான்கிரீட் இரும்புகளும் தாங்க முடியாத சுமைகளும் தங்களுடைய முதுகுகளிலே தங்களுடைய குடலையும் ஈரலையும் கிழித்து இருக்கக்கூடிய அந்த நிலையிலே வலிக்குது, அம்மா காப்பாத்துங்க, அப்பா காப்பாத்துங்கன்னு சொல்லல. அந்த தகப்பனாருடைய அந்த களிமாவை
அந்த சிறுவன் உச்சரிக்கிறான் வலியோடு வேதனையோடு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவினுடைய பெருமதி மதிப்பு தெரிந்த ஒரு கூட்டம், தொழுத ஒரு கூட்டம் ஏன் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டது? என்ன காரணம்? இதை கான்கிரீட்டுக்கு கீழே நம்ம உட்கார்ந்து இருக்கோமே, இப்படியே இருந்துருங்கிற நம்பிக்கையா நமக்கு? அல்லாஹ்வுடைய புடியின் மீது நமக்குள்ள பயமின்மையா இது? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உங்களுடைய இறைவனுடைய புடி சாதாரணமாக இருக்காதுப்பா. அவன் புடிச்சா தாங்க முடியாது. அடுக்கு மாடியில இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒண்ணு வராதுன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு மேல்புறமாகவும் உங்கள் கால்களுக்கு கீழ்ப்புறமாகவும் உங்களை பிடிப்பதற்கு அவன் சக்தி உள்ளவனாக இருக்கிறான். உங்களுடைய பொறுப்புகளை மறந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அருகிலே உள்ள சமுதாயத்தின் மீது நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ள மாட்டீர்களா? இந்த உலக மோகம் உங்களை இந்த மார்க்கத்தை விட்டு திசை திருப்பிக் கொண்டிருக்கிறதா? அவகாசம் வழங்கப்பட்ட மக்கள், அல்லாஹ்வினால் ஹிதாயத்து வழங்கப்பட்ட மக்கள், காசு பணத்தை விடுங்க, காசு பணம் பதவி படிப்பு அதெல்லாம் விட்டுருங்க. இந்த உலகத்திலே எத்தனையோ மக்களுக்கு கொடுக்கப்படாத லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவினுடைய வாய்ப்பு பெற்றவர்கள் நாம். அல்லாஹ் சொல்கிறானே, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், மார்க்கத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் எது? இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, அதனுடைய பெருமதி நமக்கு தெரியாதா? நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் தந்தையருக்கு கிடைக்கவில்லையே. மிகப்பெரிய நபி 950 ஆண்டு காலம் வாழ்ந்த நூஹ் நபியினுடைய மனைவிக்கு மகளுக்கு கிடைக்கவில்லையே. அல்லாஹ்வுடைய தோழன் என்று சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு தந்தைக்கு கிடைக்கவில்லையே. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ் நம் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறானே, இதை எப்படி பாதுகாப்பது? எப்படிப்பட்ட சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மிகப்பெரிய சதிவேலை, மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்ரிவன் அட்வான்ஸ் இது மூக்கடைப்பை நீக்க ஆரம்பிக்கிறது வெறும் 25 நொடியில். இதன் ஒரே ஒரு ஸ்ப்ரே மூக்கினுள்ள இருக்கிற அடைப்பை நீக்க ஆரம்பிக்கிறது வெறும் 25 நொடியிலேயே. இவ்வளோ ஈஸி. ஸ்மார்ட் ஆகுங்க, ஆட்ரிவன் போடுங்க. சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நூற்றாண்டு கால சூழ்ச்சி. ரூம் போட்டு திட்டம் போடுறான் யூதன். எப்படி இஸ்லாமியர்கள் மத்தியிலே அவருடைய ஈமானை எப்படி குலைக்கிறது, அவருடைய பழக்க வழக்கங்கள் இருந்து எப்படி அவங்களை திசை திருப்புறது. அவங்க மௌத்தா போகும்போது பேர் மட்டும் தாண்டா அப்துல் காதரா இருக்கணும், வாயில களிமா வரக்கூடாது. அவங்களுடைய இபாதத்துகளில் நல்ல மரணங்களை அவர்கள் அடைந்து விடக் கூடாது என்று சொல்லி இன்றைக்கு ஆபாசமான ஒரு கலாச்சாரத்தை பரப்பி விட்டு இருக்கிறானே. தடுக்கப்பட்ட அனைத்து செயல்களையும் ஹலால் ஆக்கிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நம்மை கடந்து நாம் இன்றைக்கு மூத்தாகிவிட்டால் நாளைக்கு நம்முடைய சந்ததிகள் இந்த மார்க்கத்தை எப்படி பற்றி பிடித்து வருவார்கள்? ஏன் அந்த கவலை இல்லை நமக்கு? எப்படி வழி நடத்த போறோம்? இன்றைக்கு வாங்கிய பரிசுகளும் இன்றைக்கு வாங்கிய விஷயங்களுமே இவ்வளவு நமக்கு சந்தோஷத்தை தருகிறதே. அல்லாஹ் சொல்கிறானே, எந்த கண்ணும் லா ஐனுன் ராத், எந்த கண்ணும் பார்த்திராத, வலா உதுனுன் சமியத், எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதனுடைய கல்பும் கற்பனை கூட செய்து பார்த்திராத மாபெரும் சொர்க்க வாழ்க்கையை என்னை ஈமான் கொண்ட உங்களுக்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். எனவே அதை நோக்கி வாருங்கள், மார்க்கத்தை நோக்கி வாருங்கள். உண்மையான இஸ்லாத்தை, ஈமானை, இறைவனை உணர்ந்து கொண்டு நீங்கள் வாருங்கள். உங்களுடைய அசிங்க ஆபாசமான மானக்கேடான தவறுகளை தூக்கி எறியுங்கள். இந்த காலகட்டம் குறைவானது, ரொம்ப குறைவான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த அந்த மறுமை நாளினுடைய அனைத்து முன்னறிவிப்புகளும் நமது காலத்திலே சமகாலத்திலே நடந்தேறி கொண்டிருக்கிறது. நமது பொறுப்புகள் என்ன? ஒரு பெற்றோராக, ஒரு சகோதரனாக, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக நமது பொறுப்பு என்ன? நாம் சரியாக செயல்படுகிறோமா? அல்லாஹ் இந்த ஹயாத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானே, அதிலே நம்முடைய பொறுப்புகளுக்கு நாம் சரியாக பதிலளித்திருக்கிறோமா? முடிந்தவரை உலகம் சார்ந்த தேடல்கள், குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள். ஏன்னா
பிள்ளைகளை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், பிள்ளைகள் என்பவங்க அவருடைய அருமை யாருக்கு தெரியும்? பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட போய் அல்லாஹ் அந்த நிலையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். தான் நாடியோருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறேன், தான் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறேன், தான் நாடியோர்களை குழந்தைகள் இல்லாதவர்களாக நான் ஆக்கி விடுகிறேன். குழந்தைகள் என்பது அல்லாஹ்வுடைய நியாமத். அதற்கு யாரும் காரணம் அல்ல, எந்த குறைபாடும் காரணம் அல்ல. தான் நாடியோருக்கு அல்லாஹ் அதை வழங்குகிறான். குழந்தைகள் அல்லாஹ்வுடைய அந்த அன்பளிப்பு. அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். நீங்க துஆ செய்யுங்க, இறைவா எனக்கு சாலிகான குழந்தையை அன்பளிப்பாக கொடு. இப்ராஹிமுக்கு இஸ்மாயிலை அன்பளிப்பு செய்தோம், ஜக்கரியாவிற்கு யஹ்யாவை அன்பளிப்பு செய்தோம். குழந்தைகளை அன்பளிப்புன்னு அல்லாஹ் வர்ணிக்கிறான். எப்ப அன்பளிப்பு? அந்த குழந்தைகள் அது அன்போடு பாசத்தோடு இஸ்லாமிய அகீதாவோடு தர்பியத்தோடு ஒழுக்கத்தோடு வளர்க்கப்பட்டு தனது இறைவனுக்கும் தனக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த தூதருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, எதற்காக அல்லாஹ்வை வணங்க வேண்டும், யார் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரை ஏன் நாம் பின்பற்ற வேண்டும், தனது உயிருக்கும் மேலாக இவரை ஏன் நேசிக்கப்பட வேண்டும் என்ற புரிதல்களை நாம் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி இஸ்லாமிய அகீதாவை, ஹலால் ஹராமை, இது ஹலால், இது ஹலாலான உணவு, இது ஆட்டிறைச்சி, இது மாட்டிறைச்சி, இது பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட உணவு, இதை நான் சாப்பிடுவேன். இதோ சைனாவிலே இன்றைக்கு தமிழகத்தில் கூட வெண்பன்றி இறைச்சிகள் விற்கப்படுகிறது, பன்றி இறைச்சிகள் விற்கப்படுகிறது, சுவையான சுவை கூட்டிகளை வைத்து அது விற்பனை செய்யப்படுகிறது. சீஸை ஊற்றி எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாங்க. பீஸாக்குள்ளர பன்றி இறைச்சியை வச்சு கொடுத்தாலும் பீஸா தான் வேணும், பர்கர் தான் வேணும், மற்றவங்க சாப்பிடுவாங்க. ஹலால் ஹராம் புரிந்த ஒரு இஸ்லாமிய ஒரு சிறுவன் அதை அவன் தன்னுடைய உணவில் இருந்து அதை நீக்கி விடுவான், அதை வெறுப்பான். பன்றி இறைச்சி ஹராம், தானாக செத்தது ஹராம், ஓட்டப்பட்ட ரத்தம் ஹராம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட உணவை நான் சாப்பிட மாட்டேன். எவ்வளவு சுவை நிறைந்த பிரியாணியாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்பட்டதைத்தான் நான் சாப்பிடுவேன். ஷரியத்துகளை பேணி நம்முடைய குழந்தைகள் வளர்க்கப்படுகிறதா? ஒரு வாட்டி அல்ஹம்து சூரா சொன்னா போதுமா? அல்ஹம்து சூராவை சொல்லி மனநமிட்டால் நம்முடைய உள்ளங்கள் அப்படியே திருப்தி அடைந்து விடுகிறதா? அல்ஹம்து சூராவிலே என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சங்கடங்களும் பிரச்சனைகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன், உன்னிடத்திலே உதவி தேடுவேன் என்ற புரிதல்கள். இதோ சமீபத்திலே 2 பெண்கள் 2 குழந்தைகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள், இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். தற்கொலை ஹராம் என்று தெரியவில்லை. இந்த உலக பிரச்சனைகளுக்கு பயந்து உலக பிரச்சனைகளையும் வழிகளை தாங்க முடியாம நீ தற்கொலை பண்றியம்மா, இதைவிட பயங்கரமான நிகழ்வை தற்கொலை செய்து கொண்டால் மறுமையிலே சந்திக்க நேரிடும் என்று சொல்லி பாடம் புகட்டப்படவில்லை. எந்த கருத்து கணிப்பு சொன்னதோ இஸ்லாமிய சமூகத்தில் தற்கொலைகள் இல்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு அது பெருகி கொண்டு வருகிறது. இன்றைக்கு ஒரு டீச்சர் திட்டி விட்டார் என்று ஒரு பிள்ளை தற்கொலை முயற்சி பண்ணுது, ஒரு அம்மா திட்டிட்டாங்க, தற்கொலை ஏன் ஆம் என்று தெரியவில்லை. ஆடை நிலைப்பாடு, சின்ன பிள்ளையிலிருந்து ஆதாபுகளோடு அந்த பிள்ளைகளுடைய ஆடை முறையை வடிவமைத்து சொல்கிறது இஸ்லாம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஆண் இப்படி ஆடை அணிய வேண்டும், ஒரு பெண் குழந்தை இப்படி ஆடை அணிய வேண்டும். இன்னைக்கு எப்படி சொல்றாங்க? இன்றைக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே எப்படி வருது? ஸ்லீவ்லெஸ், கை இல்லாத ஆடைகள். முதலுக்கு கடைக்கு போனா என்ன சொல்றான்? என்னங்க எந்த ட்ரெஸ்லயுமே கையவே காணோம், இப்படி ஒரு நிலை இருந்துச்சா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, இந்த கை இல்லாத ஆடை கடைகளிலே விட்டுறதா? சின்ன பிள்ளைக்கு வேணா இருக்கும், ஒரு 6 மாசம் 1 வயசு பிள்ளைக்கு. ஆனால் பருவ வயது அடைந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கையில்லாத ஆடையைத்தான் வைத்திருக்கிறான். கேட்டால் சொல்கிறார்கள், விருப்பப்பட்டால் நீங்க வச்சு என்ன செஞ்சுக்கோங்க, தைத்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குகிறான்?
இன்னைக்கு கையில்லாத ஆடையை கொண்டு வந்துட்டா அதையும் வாங்கி எல்லாரும் போடுறாங்க. தனது பிள்ளைகளுக்கு கையில்லாத ஆடையை போட்டு ரசிக்கிறாங்க. இவங்க ரசிச்சாங்க, அப்புறம் ரோட்ல போனா அடுத்தவன் ரசிச்சு ஏதாவது பண்ணுனா அது பெரிய பிரச்சனை ஆகி விடுகிறது. அப்ப இஸ்லாத்தினுடைய ஆடை அமைப்பு என்ன, அது குறித்த ஷரியத் சட்டங்களை சொல்லி கொடுத்தோமா? அல்லாஹ் தனது திருமறையில சொல்கிறானே, அஹ்ஸாபிலே அல்லாஹ் சொல்கிறானே, சூரத்து நூரிலே அல்லாஹ் சொல்கிறானே, குல்லில் மூமினாத் யகுலுல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா வல் யضربن பிஹும்ரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன. ஈமான் கொண்ட பெண்களே, நீங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களை கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க, கடைபிடிக்கிறாங்க. எப்பவுமே போனை பார்த்துக்கிட்டு இப்படியே தான் இருக்கு கண்ணு. பார்வைய தாழ்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னா எப்படி? நீங்க வெளியே போனீங்கன்னா அந்நிய ஆண்களை ஆபாசமான செயல்களோ நடந்தால் அதை பார்க்காமல் நீங்க பார்வையை தாழ்த்துங்கன்னா, இன்னைக்கு கைக்கு அடக்கத்திலே வைத்துக்கொண்டு அதையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய அலங்காரங்களை நீங்க என்ன செய்யுங்க, அந்நிய ஆண்களிடத்திலே நீங்கள் காட்டாதீர்கள். நீங்கள் உங்களுடைய மார்பகங்களிலே முக்காடுகளை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய தலைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்கள் கடந்து செல்லும் பொழுது நறுமணங்களை நீங்கள் பூசாதீர்கள். நீங்கள் உங்களுடைய கால்களை தட்டி தட்டி நடக்காதீர்கள் என்று அழகான ஒரு தர்பியத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்குது. நம்ம பிள்ளைங்க பருவம் அடைஞ்சாங்களே, அம்மா ட்ரெஸ் போடுறதுங்கிறது உன் விருப்பமோ என் விருப்பமோ கிடையாது. அது பெண்ணாக படைத்த அந்த படைத்த இறைவனுடைய கட்டளை சம்பந்தப்பட்டது. ஒரு மூமினான பெண் இப்படித்தான் ஆடை அணியணும்னு படைத்த இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான். எனவே அம்மாவாகிய நானும் பிள்ளையாகிய நீனும் ஹிஜாபோடு தான் நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்லியிருப்போம், வெளியே ஒரு முகம் உள்ளே ஒரு முகம், வீடுகளிலே ஒரு முகம் வெளியிலே ஒரு முகம். இந்த முகத்தை அல்லாட்ட காட்ட முடியுமா? இன்றைக்கு பிள்ளைகள் பெரிய பிரச்சனையா வராங்க. இன்றைக்கு கவுன்சிலிங்களுக்கு அழைச்சிட்டு வராங்க. என்னங்க கவுன்சிலிங்? 20 வயசு 21 வயசு அழைச்சிட்டு வராங்க. என் புள்ளு என் பொண்ணு என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மாற்று மத சகோதரனை விரும்புகிறாள், அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்கிறாள். எந்த நேரத்திலும் அவனோடு செல்வதற்கு தயாராக இருக்கிறாள். கடைசி நேரத்தில் கொண்டு வந்து இப்ப கவுன்சிலிங் கொடுங்க, இப்ப மார்க்கத்தை பத்தி சொல்லுங்க. அது நரகத்தோட பாதை, அங்க போனா நரகத்துக்கு போயிடணும். நம்ம இஸ்லாமியர்கள் முஸ்லிமா வாழ்ந்து முஸ்லிமா மரணிக்கணும், நம்ம அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு எப்ப கொண்டு வந்து விடுறாங்க? 21 வயசுல 2 டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கவுன்சிலிங் பண்ணணுமா அந்த புள்ள மூளைய? நீங்க எப்ப கவுன்சிலிங் பண்ணணும், எப்ப நடைமுறைப்படுத்தி இருக்கணும்? ஏமா 2 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு தாயினுடைய மடியிலே இருக்கக்கூடிய காலம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும், மடியை விட்டு நீங்க இறக்க கூடாது பிள்ளைய. 2 வயது வரை 7 வயது வரை குழந்தையை அன்பால் இந்த குழந்தை வளர்க்கப்பட வேண்டும். தாயோடும் தகப்பனோடும் அன்பாகவே அந்த குழந்தை வளர்க்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு 3.5 வயதிலே கொண்டு போய் 2.5 வயதிலே கொண்டு போய் பிளே ஸ்கூலு ப்ரீகேஜி என்று கொண்டு போய் அந்த பிள்ளைகளை அங்கே விட்டு அங்க வேஷம் போட சொல்றாங்க. அங்க உள்ள கான்வென்ட்ல உள்ள நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள், இடது கையிலே சாப்பிடுவது, குட்டை பாவாடை அணிவது என்று எந்த ஹலால் ஹராம் எந்த சட்டமும் இன்றி அந்த பிள்ளை வளர்ந்து கொண்டு வருகிறது. 5வது படிக்குது 10 வயசுல, பிறகு 15 வயசுல 10th முடிக்குது, 17 வயசுல +2, 20 வயசுல முதல் டிகிரி, 22 வயசு 23 வயசுல 2வது டிகிரியை முடிச்சு. பாத்தீங்களா, என் புள்ள இன்ஜினியர் படிச்சிருக்கு, என் புள்ள டாக்டர், என் புள்ள மிகப்பெரிய இந்த உலக கல்வியிலே டிகிரியை வாங்கி விட்டது, திருமணத்துக்கு பின்னால் போடுங்க பேருக்கு பின்னால் என்று பெற்றோர்கள் பார்த்து சந்தோஷப்படுகிறீர்களே. உங்க பிள்ளை தன்னை படைத்த இறைவன் குறித்து எவ்வளவு படிச்சிருக்கு?
நான் வாழக்கூடிய இந்த வழிகாட்டியான முகமது நபியை பற்றியும், சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட அந்த முன் சென்ற ஈமானில் முந்திய அந்த மக்களை பற்றியும், சஹாபிய பெண்களை பற்றியும், சஹாபாக்களை பற்றியும் உங்க பிள்ளை எவ்வளவு படிச்சிருக்காரு, நீங்க எவ்வளவு சொல்லி கொடுத்தீங்க? 22 வயசுல கொண்டு வராங்க, ஹிதாயத்து மாற்று மதத்தாரோட போகுது, நிப்பாட்டுங்க. எப்படி நிறுத்த முடியும்? அந்த பிள்ளை 20 வயசுல சொல்லுது, நான் மைனர் கிடையாது, நான் மேஜர், எனக்கு 22 வயசு ஆயிருச்சு, இனிமே உங்க பேச்ச கேட்டு என் வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, என் வாழ்க்கையை முடிவு செய்து கொள்ளக்கூடிய முழு உரிமை எனக்கு இருக்கிறது, சட்டம் அனுமதி வழங்கி இருக்கிறது. எந்த சட்டம்? குர்ஆன் சட்டமா, ஷரியத்துடைய சட்டமா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எனக்கு அனுமதி வழங்கி இருக்கு. எனவே உங்களுடைய அனுமதி எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் பெற்று வளர்த்த பெற்றோர்களையும் தூக்கி முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டு நரகத்துடைய பாதையை தேர்வு செய்து சென்று கொண்டிருக்கிறார்களே, எந்த நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு நபிமார்களும் கவலைப்பட்டார்கள். மரணிக்கும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அந்த மக்களை, பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்கிறாங்க, அப்பா எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? ஒரு நபி தன்னுடைய மக்களிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே கேட்கிறார். இவ்வளவு காலம் ஏகத்துவத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அவருடைய சந்ததிகளில் நபிமார்கள் இருக்கிறார்கள். இறுதியா அவர் கேட்கிறாரு, நான் மௌத்தா போறேன், வசியத் செய்கிறார். யாக்கூபுடைய மரண நேரத்தில் நபியே நீங்க இருந்தீங்களா? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, எனக்கு பின்னால் எதை வணங்குவீர்கள்? எப்படி பயந்தாங்க? அவங்க சொல்றாங்க, நாங்கள் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் வணங்கிய அந்த நாங்கள் ஒரே இறைவனை நாங்கள் வணங்குவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீங்க யாரை இறைவனாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று கேட்கிறாங்க. ஒவ்வொரு நபியும் தனதுக்கு பின்னால் தன் சந்ததிகள் இந்த சத்திய மார்க்கத்தை, மறுமையிலே வெற்றி கொள்ளக்கூடிய இந்த மார்க்கத்தை தனது பிள்ளைகள் எடுத்துக்கொள்வார்களா என்பதை அந்த இறுதி நேரம் வரை சிந்தித்தார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு அப்படி ஒரு நிலை வந்தா என்ன சொல்லுவோம்? அப்பா அவனுக்கு 50,000 கொடுக்கணும், இவன் 1 லட்சம் நமக்கு கொடுக்கணும், அதெல்லாம் வாங்கிருங்க, என்னுடைய பொருள் இங்க இருக்கு, என்னுடைய பொருள் அங்க இருக்கு, அதெல்லாம் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க என்று அப்பையும் உலக சிந்தனையோடே நாம் இருப்போம். தனக்கு பின் தனது சமூகம் சீர்கட்டு செல்வதை இன்றைய சமூகத்தினர் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்க அப்பா இஸ்லாம், எங்க தாத்தா பாட்டி இஸ்லாம், நான் இஸ்லாத்துல இருக்கேன், ஆனா என் புள்ள இல்லைங்க, என் பிள்ளை இஸ்லாத்துல இல்ல, என் பிள்ளை கிறிஸ்தவத்துல போயிருச்சு, என் பிள்ளை மாற்று மதத்துல போயிடுச்சு. காரணம் என்ன? சிறு வயதிலிருந்தே அந்த ஈமான் போதிக்கப்பட வேண்டும். வெறும் ஆயிஷான்னு பேர் வச்சுட்டா பத்தாது. இஸ்லாத்துடைய ஷரியத், அக்கீதா, இஸ்லாத்துடைய தர்பியத்தோடு அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு பேரு இஸ்லாமு, அடையாளப்படுத்துதல், புர்கா, வெளியே போனா புர்கா, ஆனால் உள்ளங்களை எந்த அளவிற்கு இஸ்லாம் ஆட்கொண்டிருக்கிறது, எந்த அளவிற்கு அந்த பிள்ளைக்கு இறைவன் குறித்த புரிதல், நபிகளார் குறித்த புரிதல், சொர்க்கம் குறித்த புரிதல், நரக நெருப்பு குறித்த புரிதல், மலக்குமார்கள் குறித்த புரிதல், மன்னரை குறித்த புரிதல், சக்ராத் குறித்த புரிதல், பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவருக்கிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய குழந்தைகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று எந்த புரிதலும் இல்லாமல் இன்றைக்கு குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படக்கூடிய தருணம் சகோதரிகளே, கவலைப்படக்கூடிய ஒரு தருணம். இன்றைக்கு மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகளுக்கு சாட்சிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலிமாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மேல் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஒரு நாள் கரண்ட் போயிருச்சுன்னா என் பிள்ளைக்கு வேர்க்கும், என் பிள்ளைய ஒரு கொசு கடிச்சிடக்கூடாது, என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, என் பிள்ளை பசி தாங்க மாட்டான். நம்மளால தாங்க முடியுமா?
நரக நெருப்பை தாங்க முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான், வமா அதுராக மல் ஹுத்தமா, நபியே ஹுத்தமானா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதா, மூட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு, அல்லதி தத்தலிவு அலல் அஃபீதா, உள்ளங்களை பொசுக்க கூடிய நெருப்பு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலக நெருப்போடு 70 மடங்குகள் அதிகமாக வெப்பப்படுத்தப்பட்ட நெருப்பு, 3000 வருடங்கள் காய்ச்சப்பட்ட ஒரு நெருப்பு, முகங்களையும் கரிக்கக்கூடிய மறுமையினுடைய தண்ணீரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். தண்ணீர் கேட்பார்கள், தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தண்ணீரை கொடுத்தால் முகங்கள் பொசுங்கி விடும். அல்லாஹ் பாதுகாக்க. தாங்க முடியுமா? உலகத்தோடு இந்த வாழ்க்கை முடிய போகிறதா? எனது குழந்தை மரணித்து விட்டால் என்றால் நான் வருத்தப்பட மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். எந்த நிலையில் தெரியுமா? என் பிள்ளை ஒரு மூமின், அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அவன் தொழுகிறான், அவன் குர்ஆன் ஓதுகிறான், அவன் நபி வழியை பின்பற்றுகிறான். என் பிள்ளை ஒரு மூமின், என் பிள்ளை ஒரு முஸ்லிம், அவனுக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்தது, அவன் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று சென்று விட்டான். எனது பிள்ளை நாளை சுவனத்திலே இருப்பான், அவனிடத்திலே ஹிதாயத்திற்கான அடையாளங்களை நான் பார்த்தேன். நான் அவனுக்காக துவா செய்வேன், அழமாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். அவனுக்கு பிறகு நான் செல்வேன் இன்ஷா அல்லாஹ். இப்படித்தான் சஹாபிய பெண்கள் இருந்தார்கள். போரிலே பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் யார்? ஒரு தாயினுடைய மகன், ஒரு சகோதரனுடைய சகோதரன், ஒரு கணவன், ஒரு மனைவியுடைய கணவர். இவங்க தானேங்க போர்க்களத்துக்கு போனாங்க, இவங்க தாங்க இஸ்லாத்துக்காக போரிட்டாங்க, இவங்க தானேங்க ஷஹீது பதவியை கொலை செய்யப்பட்டு எதிரிகளுடைய வாள்களால் குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அந்த சஹாபிய பெண்கள் எப்படி ஏத்துக்கிட்டாங்க? தனது பிள்ளை, 4 பிள்ளைகள், ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுடைய 4 பெண்களுக்கு கிடைக்கிறது. ஹன்சா ரலியல்லாஹு அவர்களுக்கு கூடுதல் தகவல் சொல்லப்படுகிறது. அவர்கள் போரிலே புறமுதுகிட்டு ஓட பார்த்தார்கள். ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 4 பிள்ளைங்க, பசங்க, ஆண் குழந்தைகள். போருக்கு போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, எனது அருமை பிள்ளைகளே, நீங்க போர்க்களத்தில் போய் நின்றீங்கன்னா அது திருமண மண்டபம் கிடையாது, அது மாநாடுகள் கிடையாது. அங்கே ஈமான் பரிசோதிக்கப்படும். எதன் மூலம்? எதிரிகளுடைய வாட்கள் உங்களுடைய தொண்டைக்கு வரும்போது அல்லாஹ்வுக்காக நிக்கலாமா போலாமா, நம்ம நிக்கலாமா போலாமா என்று அந்த உயிரினுடைய பயம் வரும். அப்ப தளர்ந்து விடாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். ஒருவரிடத்திலே தளர்வை இன்னொரு சகோதரன் கண்டால், சகோதரனே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே விரைந்து போராடு, வானம் பூமி அடைய சொர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் ஆர்வம் ஊட்ட வேண்டும் என்று ஒரு தாய் அறிவுரை சொல்லி அந்த பிள்ளைகள் செல்கிறார்கள். அங்கே கொல்லப்படுகிறார்கள். அந்த தாய்க்கு அந்த செய்தி வருது. ஓடி வராங்க. ஓடி வந்து முதுகிலே குத்தப்பட்டிருக்கிறதா? ஏன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்க? இந்த பிள்ளைகளுடைய முதுகுகளிலே வாட்கள் இருக்கிறது, என் பிள்ளைகள் புறமுதுகிட்டு ஓட மாட்டார்கள். அவர்கள் மறுமையை நேசிக்கக்கூடியவர்கள், அவர்கள் சுவனத்தை ஆசைப்பட்டவர்கள். உலக வாழ்வை, உலக பட்டங்களை, உலக பதவிகளை கிடையாது, அவர்கள் சுவனத்தை ஆசைப்பட்டவர்கள். நபிமார்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இணக்கத்தை ஆசைப்பட்டவர்கள். போய் பார்க்கிறாங்க, போர்க்களத்திலே வாட்கள் நெஞ்சிலே சொருகி முதுகின் வழியாக வெளியேறி இருந்தது. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட தாயினுடைய வழியிலே வந்த நாம் இந்த யூத கலாச்சாரத்தில், ஆபாச கலாச்சாரத்தில் இன்றைக்கு மாட்டிக்கொண்டு ஒரு தாய் ஒரு பிள்ளைகளுக்கு சரியான முன்மாதிரிகளாக இருக்க தவறுகிறோம் என்று சொன்னால், தொழுகைக்கு நாம் சரியான முன்மாதிரிகளா? நோன்பிற்கு நாம் சரியான முன்மாதிரிகளா? சொல்றாங்க அல் உம்மு மதரசத்துல் ஊலா. நீங்க 1000 பள்ளிக்கூடங்களை சேர்த்துடுறீங்க, 2.5 வயசுல கொண்டு போய் விட்டுறாங்க. டீச்சர் பார்த்துக்குவாங்க, எழுதணுமா டீச்சர் பார்த்துக்குவாங்க,
படிக்கணுமா டீச்சர் பார்த்துக்குவாங்க, இங்கிலீஷ் பேசணுமா டீச்சர் பார்த்துக்குவாங்க, அரபில குரான் ஓதுமா அஜரத் பார்த்துக்குவாரு, உஸ்தாதா பார்த்துக்குவாங்க. அப்ப நீங்க என்ன பார்த்துக்குவீங்க? நாளைக்கு அவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. சும்மா படைக்கலப்பா, இந்த வானத்தையும் பூமியையும் மக்களையும் நான் வீணாக படைக்கல. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அல்லாஹ் சொல்லி கேட்கிறான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, இந்த பூமியிலே பிரதிநிதியை நான் உருவாக்க போகிறேன் என்று சொன்னான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். பொறுப்பாளர்களை, ஹலீஃபாக்களை அல்லாஹ் உருவாக்கி இருக்கு. அல் மர்அத்து ராயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவர் வீட்டுக்கு பொறுப்பாளி, தனது குழந்தைகளுக்கு பொறுப்பாளி, தனது கணவனுடைய பொருளாதாரத்தை செலவழிப்பதில் பொறுப்பாளி. அது குறித்து அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். நாளைக்கு உன் பிள்ளைக்கு குர்ஆன் சொல்லி கொடுத்தியாமா, ஷரியத் சட்ட திட்டங்களை சொல்லி கொடு, அஜரத்துல கேளுங்க, சொல்ல முடியுமா? தொழுகையை நீங்க பேண வச்சீங்களா? உஸ்தாதாட்ட கேளுங்க, சொல்ல முடியுமா? நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க தொழுதீங்களா? இப்ப அழிந்து கொண்டிருந்ததே இந்த துருக்கியிலே ஒரு வாசகம் எழுதி போடுறாங்க பள்ளிவாசல்ல, உனக்கு பின்னால் சஃபிலே தொழுகையிலே சிறுவர் சிறுமிகள் இல்லை என்றால், சஃப்ல தொழுகிறோம்லங்க, பின்னாடி பார்க்கணுமா, பெரியவங்களா நிக்கிறாங்க, ஆனா சின்ன குழந்தைங்க என்ன செய்யல, யாரும் இல்ல. அப்ப சொல்றாங்க, உனக்கு பின்வரும் சந்ததி குறித்து நீ பயப்படு, நீ அச்சப்படு. உனது பின்னால் திரும்பி பார்த்தால் 10 பெரியவங்க நின்றா 5 சின்ன பிள்ளைங்க அங்கே நிக்கணும். உங்கள் குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் தொழுமாறு ஏவுங்கள், அவர்கள் 10 வயதை அடைந்தால் அடித்து தொலை வையுங்கள். அப்படிப்பட்ட பாசமானவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனது பேரன்மார்கள் கொஞ்சம் முத்தமிடக்கூடியவர்கள், சிறு வயதிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகிய உபதேசங்களை செய்யக்கூடியவர்கள். ஆனால் ஒரே விஷயத்துக்கு அடிக்க சொன்னாங்க. எந்த விஷயம்? 10 வயதை அடைஞ்சு தொழலையா, அடித்து தொலை வையுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்? இந்த தொழுகை தான் அவனை சீர்திருத்த. நீங்க கஷ்டப்படுறீங்களே, ஐயோ கலாச்சார சீரழிவு, எங்க பார்த்தாலும் ஆபாச கலாச்சாரம், டிவி பார்க்க முடியல, போன் பார்க்க முடியல. பெத்த தாய் தகப்பனே கண்ணியமாக இருந்து பல விஷயங்களை பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தாததை எல்லாம் இன்றைக்கு போன் காட்டி கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் பயப்படுறீங்களே. ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஒரே ஒரு பயிற்சியை உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க. என்ன பயிற்சி? அகீமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துமாறு நீங்க ஏவுங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு தொழுகைகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய அரணாக இருக்கிறது. நோன்புக்கு சொன்னாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயம். மானக்கேடான காரியங்களை விட்டும் ஆபாச சிந்தனைகளை விட்டும் ஒரு மனிதன், ஒரு சமூகம் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நோன்பு வைங்க. அப்படி சொல்லப்பட்ட மார்க்கம் அனைத்து விஷயங்களுக்கும் சரியானதொரு வழிகாட்டுதலை பெற்ற ஒரு மார்க்கம், ஒட்டுமொத்த உலகத்திற்கே இறக்கப்பட்ட மார்க்கம். இந்த ஆதல் குர்ஆன், இந்த குர்ஆன் ஆகிறது அக்வம், எது சரியானதாக, எது உறுதியான நடைமுறையாக இருக்கிறதோ அதற்கு வழிகாட்டுகிறது. வயுபஷ்ஷிருல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத் அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா, மூமின்களுக்கு, நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அழகிய கூலியும் சுவனமும் இருக்கிறது என்று இந்த குர்ஆன் வாக்களிக்கிறது. அப்ப குர்ஆனை படிக்கிறது இல்ல, வாழ்க்கை இல்ல, மனனம் பண்ணணும், படிக்கணும், நடைமுறைக்கு கொண்டு வரணும். உங்க வாழ்வியல் இஸ்லாமாக இருக்கணும். உங்களுடைய அறிவிலே இஸ்லாம், உங்களுடைய நடைமுறையிலே இஸ்லாம், உங்கள் சொல்லிலே இஸ்லாம், உங்கள் செயலிலே இஸ்லாம், எல்லாமுமே இஸ்லாமாக இருந்தால்தான் சிறந்த சந்ததிகளை. நேரம் முடிந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மரணித்து விட்டால் எதையும் தூக்கி கொண்டு செல்ல முடியாது. இதா மாத இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் இன்கதா அமலுஹு, அவனுடைய உலகம் சார்ந்த அனைத்து அமல்களும் இணைப்புகளும் உறவுகளும் துண்டிக்கப்பட்டுவிடும். எதுவும் அவனுடன் செல்லாது. ஒரு வெள்ளை துணியை சுருட்டி கொண்டு போய் மண்ணறையில வச்சிருவாங்கப்பா.
உனது காசோ பணமோ படிப்போ அறிவோ பதவியோ அதிகாரமோ உனது குடும்பத்தினரோ யாரும் உன் கூட வரமாட்டாங்க. அது இன்னைக்கு உள்ள மரண வீடுகளை எப்படா எடுப்பாங்கிறோம். மௌத்தா எப்ப தூக்குவீங்க? மௌத்து வீட்டுக்கு போனா அந்த ஜனாசாக்கள் கூட இவர்களுக்கு படிப்பினை தருவதில்லை. காரணம் என்ன? போய் ஜனாசாவை பார்த்துட்டு உட்கார்ந்து அந்த ஜனாசா குறித்து பேசிக்குவாங்க. இப்ப என்ன பேசிக்கிறாங்க? மரண வீடுகள்ல அங்கேயும் உட்கார்ந்து போன் பார்க்கற. ஜனாசா ஒரு பக்கம் கிடக்கு, வாசல்ல ஆண்கள் ஒரு பக்கம் போன் பார்க்கறாங்க, ஜனாசாவை வச்சுக்கிட்டு பெண்கள் ஒரு பக்கம். அப்ப படிப்பினை தரக்கூடிய இதயத்தை, அஞ்சக்கூடிய இதயத்தை, பதறக்கூடிய இதயத்தை, பயப்படக்கூடிய இதயத்தை இழந்து கொண்டு வருகிறோம். ஹராமை எல்லாம் ஹலால் என்ற சிந்தனைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த கேவலமான மனநிலையை நோக்கி இந்த இஸ்லாமிய சமூகம் அது சென்று கொண்டிருக்கிறது, தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது சூரத்து நூரிலே அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்றான்? இன்னல்லதீன, சில கூட்டத்தினர், துஹிப்பூன யுஹிப்பூன, அவர்கள் விரும்புகிறார்கள். இல்லல்லதீன யுஹிப்பூனல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனூ, ஆபாசமான கலாச்சாரங்களும் அநாகரிகமான நடைமுறைகளும் மூமின்களிடத்திலே பரவ வேண்டும் என்று ஒரு கூட்டம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. 1400 வருடங்களுக்கு முன்பாகவே குர்ஆன் சொல்லிருச்சு. இன்றைக்கு அது நடைமுறையிலே இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இன்றைக்கு தங்களுடைய பெயரை முஸ்லிம்களாக்கி நடைமுறைகளை இன்றைக்கு ஒரு இஸ்லாம் அங்கீகரிக்காத விதத்திலே, தடை செய்த விதத்திலே இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப எப்படியெல்லாம் இந்த உலக மோகத்தோடு வாழ்ந்தவர்களுக்கும் ஒரு முடிவு வரும். அதுதான் மரணம். யாருக்கும் பதில் சொல்ல முடியாது, யாராலும் நிப்பாட்ட முடியாது. இந்த மரண நோய்க்கு மருந்தே கிடையாது. எங்கே இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். உறுதியான கோட்டைகளில் அவர்கள் இருந்தாலும் சரி. அப்ப சொல்றாங்க, அப்படி மரணம் உங்களை அடைந்து இந்த உலக மோகத்தை விட்டு, உலக நம்பிக்கை எல்லாம் கலற்றப்பட்டு ஆடி அடங்கி 6 அடி மண்ணுக்குள்ளே நீ தள்ளப்படும் பொழுது எதுவும் முன்னோடு வராது, 3 விஷயங்களை தவிர. ஒண்ணு என்னது? சதகத்துன் ஜாரியா. இந்த உலகத்திலே உன்னோடு வரக்கூடிய நல்ல அமல்கள், நீ செய்த நல்ல விஷயங்கள். இல்மன் நாஃபியா, பலன் தரக்கூடிய கல்வி, தனக்கும் பலனளித்து பிற மக்களுக்கும் பலனளிக்கக்கூடிய கல்வி. 3வது என்ன? வலதுன் சாலிகுன் யதஉலஹு, உங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிகான குழந்தையினுடைய துஆ மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு உதவும். அப்ப நாம் இந்த 3ஐயும் சேகரித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ஜனாசா அடக்கப்பட்ட பிறகு அது சாதாரணமான நிலையிலே இருக்கிறது, திடீரென்று அதற்கு உயர்ந்த தரஜாக்கள் வழங்கப்படுகிறது. என்ன காரணம் என்று கேட்டால், பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜனாசாவுடைய பிள்ளைகள் அதற்காக இறைவனிடத்திலே கையேந்தி துஆ செய்கிறார்கள். இறைவா, எனது தாயை, என்னுடைய தகப்பனாரை நீ மன்னித்து விடு. அவருடைய கேள்விகளுக்கு நல்ல பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை, உறுதியான மன உறுதியை நீ கொடு. கபருடைய அனைத்து அதாபுகளையும் அவர்களுக்கு லேசாக்கு. உன் புறத்திலிருந்து மன்னிப்பையும் நற்செய்தியையும் எனது பெற்றோர்களுக்கு கூடியா அல்லாஹ் என்று அவர்கள் கேட்பார்கள். ஏன்னா அவங்க அல்லாஹ்வை நம்பினவங்க, அவங்க கபருடைய வேதனையின் மீது நம்பிக்கை இருந்தவர்கள். எனவே தனக்காகவும் தன் பெற்றோருக்காகவும் அதை மன்றாடி கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோமா? இல்லை இந்த போனுக்காகவும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தோஷத்திற்காகவும் இதோ தனது மார்க்கத்தையும் அனைத்தையும் விட்டுவிட்டு மாற்றானோடு செல்கிறார்களே, இப்படிப்பட்ட சந்ததிகளுக்கு நாம் பொறுப்பேற்க இருக்கிறோமா? அல்லது மனிதன் என்ற தன்மையை இழந்து பெற்ற தாய் மீது கல்லை போட்டு கொல்லக்கூடிய அளவிற்கு மனிதத்துவம் இல்லாத மிருகங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்ட சமூகத்தை நாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறோமா? உங்களை நீங்களே இன்ஷா அல்லாஹ் கேள்வி கேட்டுக்கொள்ளும். அந்த பரக்கத்தான குழந்தைகளை விட்டு, ஷைத்தானை விட்டு நீ காப்பாத்துன்னு சொல்லி நீங்க உங்களுடைய உறவுகளிலே ஈடுபடுங்கள். அப்ப இப்படி இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த குழந்தை உருவாகி அது மார்க்கத்தோடு வளர்க்கப்படும் பொழுது அதனுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும்? தாந்தோன்றித்தனமான எந்த ஒரு திட்ட
எந்த ஒரு ஷரியத்தும் இல்லாமல் மனம் போன போக்கில எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எல்லாரும் புள்ள பெற்றிருக்காங்க, நானும் புள்ள பெற்றுக்கிறேன், எல்லாரும் புள்ள வளர்த்தாங்க, நானும் வளர்க்கிறேன்னு என்ற எந்த ஒரு நல்ல எதிர்பார்ப்புகளும் நற்சிந்தனைகளும் நல்ல இலக்குகளும் இல்லாமல் இன்றைக்கு சமூகங்கள் குழந்தைகள் உருவாக்கப்படுகிறதே. சிந்திக்க வேண்டும் சகோதரிகளே. உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். உமரலியெல்லாம் அவங்க சொல்றாங்க, இம்மைக்கும் குழந்தைகள் இருக்கிறது, மறுமைக்கும் குழந்தைகள் இருக்கிறது. நீங்கள் எதற்கு குழந்தைகளாக இருக்க விரும்புகிறீர்கள்? இன்று வினை இருக்கிறது, விசாரணை கிடையாது. நாளைக்கு விசாரணை இருக்கிறது, வினை கிடையாது. எனவே தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளக்கூடியவருடைய விசாரணை மறுமையிலே லேசாக்கப்படும். எனவே நாம் நல்ல மகளாக, நல்ல மனைவியாக, நல்ல சகோதரியாக, நல்ல ஒரு தாயாக நமது வாழ்விலே இருக்கிறோமா? நமது பொறுப்புகளை சரியாக பின்பற்றுகிறோமா? நாளை நாம் மரணித்தால் நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? நாளை இந்த உலக அதாபை எல்லாம் தாண்டி சுவனம் செல்லக்கூடிய, சுவனத்தை இலக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோமா என்று நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் எப்படி உடனே மாத்துறது? மாத்தலாம். நமக்கு ரெண்டு விதமான அற்புதங்கள் நம்ம கண் முன்னாடி இருக்குது. ஒண்ணு என்னது? துஆ, பிரார்த்தனை. இன்னொன்னு என்னது? தொழுகை. இன்னொன்னு என்னது? இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய மாபெரும் ரமலான், மாபெரும் ரமலான் இறையச்சத்தை வாரி வாரி உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பயிற்சி, கணக்கில்லாத கூலிகள் உள்ளடக்கப்பட்ட பயிற்சி. இத கையில எடுங்க. முதல்ல அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க. இபாதுர் ரஹ்மான்கள் கேட்ட துஆ அல்லாஹ் கேட்க சொல்றான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்யுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, எங்களுடைய துணைகளில் இருந்தும் எங்களுடைய சந்ததிகள் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தணும். இப்பவே அவங்களை பார்க்கும் பொழுது யா அல்லாஹ் நான் நல்ல துணையை பெற்றிருக்கிறேன், யா அல்லாஹ் எனது பிள்ளைகளிடத்திலே நான் நன்மையை பார்க்கிறேன், சுவனத்திற்குரிய செயல்களை நான் பார்க்கிறேன் என்று நமக்கு நிம்மதி வரணும். அப்படிப்பட்ட துஆவை என்கிட்ட கேளுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். என்னை சீர்திருத்த அல்லாஹ் முத்தகீன்களுக்கு முன்னோடியாக அந்த செயல்களை நான் செய்யக்கூடியவளாக, என்னிடத்திலிருந்து என் பிள்ளைகள் பாடம் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக என்னை முத்தகீனாக ஆக்கு யா அல்லாஹ் என்று நீங்கள் நம்பிக்கையோடு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அலட்சியங்களுக்கும் தவறுகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். நாம் சாதாரண ஒரு இறைவனை வணங்கவில்லை. அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவில்லாத அருளாளன், நிகரில்லாத பேரன்புடையோன் தான் நம்முடைய இறைவன். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ வ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்ட வரம்பு மீறிய எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய ரஹமத்தில, என்னுடைய கருணையில உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். நிச்சயமாக மனிதர்கள் தவறிழைக்கக்கூடியவர்கள், மறதிக்குரியவர்கள், கடமையை மீறக்கூடியவர்கள். நான் மன்னிக்கிறேன், திருந்துங்க, தௌபா செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் முத்தகீன்களை நேசிக்கிறான், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான். எனவே வருகின்ற ரமலானை அல்லாஹ், இந்த ரமலானுக்கு எங்களுக்கு ஹயாத்தை கூட அல்லாஹ், இந்த ரமலானுக்கு முன்னாடி எங்களை மௌத்தனி கொடுத்துறாத அல்லாஹ், இந்த ரமலானை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். இந்த ரமலானிலே எங்களுடைய தொழுகைகள் நோன்புகளின் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு முன்மாதிரியாக நாங்கள் வாழ வேண்டும். அதற்காக இந்த ரமலானுடைய ஹயாத்தை எங்களுக்கு முழுமைப்படுத்தி எல்லாம் என்று நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க? துஆ செய்யுங்க. அல்லாஹ் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பை தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்திலே தான் பிறக்குது. அது தன்னுடைய பெற்றோருடைய வளர்ப்பின் மூலமாகத்தான் அது நரகவாசியாகவோ, அது நெருப்பு வணங்கியாகவோ, அது சிலை வணக்கவாசியாகவோ அது மாறிவிடுகிறது என்று ஒரு காரணமாக இதை சொல்கிறார்கள். எனவே நம் பிள்ளைகள் மீது உண்மையாக அக்கறை நீங்க வச்சிருந்தா, இந்த உலகத்திலே உயர்த்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுமையில் சுவனவாதியா என் பிள்ளை இருக்கும், இந்த டார்கெட்டுக்கு வாங்க. இதுதான் உங்க இலக்கு. இதைத்தான் இறைவன் சொல்கிறான். கூ அன்ஃபுஸகும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுவது
முதல் கடமை, அந்த கடமையை நாம் செய்திருக்கிறோமா? அந்த கடமையினுடைய முதல் வாசலிலே இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அல்லாஹ் அதை முழுமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக நமக்கு தருவான். எத்தனையோ சஹாபாக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள். 22 வருட காலத்திலே ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வெறும் 22 வருஷ காலம்தான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு சுவனவாதியாக மாறுவதற்கு. காரணம் உண்மையான ஈமான், உண்மையான கட்டுப்படுதல். ஏதோ யாரோ ஏதோ அவங்களுக்கு காட்டுறதுக்கு இவங்களுக்கு காட்டுறதுக்கெல்லாம் இல்லை. உண்மையான நேசிப்பு, அதை நேசித்தார்கள். அந்த இஹ்லாஸையும் அந்த தக்வாவிற்கும் அல்லாஹ் சொல்கிறான், வாழும் காலத்திலே நீங்கள் சுவனவாதி, மரணிப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு சொர்க்கம் என்ற நற்செய்தியை சொல்லி 1400 கடந்து இன்றும் அவர்களை பற்றி பேசக்கூடிய மாபெரும் கண்ணியத்தை அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுடைய வழி வந்தவர்கள் நமக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த பேணுதலையும் அந்த வெற்றியையும் இன்ஷா அல்லாஹ் தருவா. நாமும் நம் சமூகமும் நம் சந்ததிகளும் இனிவர காலக்கூடிய காலகட்டங்களிலே இந்த யூத சக்திகளை விட்டும், இந்த தீய சக்திகளை விட்டும், ஷைத்தானிய சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி நம்முடைய வாழ்வியல் மூச்சாக குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் இஸ்லாத்துடைய ஷரியத்தையும் பற்றி பிடித்து வாழ்ந்து நமது குடும்பத்தினருக்கு அதை ஏவி அதன் மூலமாக நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தினுடைய வாரிசுகளாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் என் பெற்றோர்களையும் உங்கள் பெற்றோர்களையும் உங்கள் சந்ததிகளையும் எங்கள் சந்ததிகளையும் நமக்கு முன்னால் சென்ற அந்த இஸ்லாமிய கபர் வாசிகளையும் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் சூனத்தை நசீபாக்குவானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி